இந்த கோடீஸ்வரர் என்ன வேணும் அப்படின்னு கேட்கிறார். ஐயா வரும்பொழுது அங்கே 2 சாப்பாட்டுக்கு 4 சமோசாவ பார்த்தோம். அந்த சமோசாவ கேன்டீன்லேருந்து வரவழைச்சு குடுங்க அப்படின்னு கேட்பீங்களா? இல்லன்னா எனக்கு ஏதாவது ஒரு பெரிய ஒரு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தாருங்கள் என்று கேட்பீர்களா? அதுபோலத்தான் ஒரு குருவை பார்க்கும் பொழுது, அந்த குருவினால் உங்களுக்கு முக்தி, மோட்சம் என்று சொல்லக்கூடிய பெரிய விஷயங்களை கூட எளிதிலே தந்துவிட முடியும். ஆனால் அதை யாரும் கேட்பதே கிடையாது. மேலும் மற்றொன்றும் இருக்கிறது. இருக்கிறதிலேயே எங்கெங்கோ பயணப்பட்டு செல்கின்றோம். நாம் நமக்குள் பயணப்படுகின்றோமா? நாம் எங்கிருந்து வந்தோம்? எதற்காக வந்தோம்? நான் என்பது யார்? இது பெயரா? உடலா? உள்ளிருக்கக்கூடிய உணர்வா? எதற்காக மீண்டும் மீண்டும் பிறந்து இறக்கின்றோம் என்றெல்லாம் சிந்திக்கத் துவங்கிவிட்டால், எப்பொழுது சிந்தனை உள்முகமாக துவங்குகிறதோ, வெளிமுகமாக இருக்கக்கூடிய அனைத்து சிக்கல்களுக்கும் தீர்வு தானாக பிறந்துவிடும். பிரபஞ்சம் என்பது ஒரு கண்ணாடி. முதலிலே நீங்கள் சிரித்தால்தான், புன்னகைத்தால்தான் அது உங்களை பார்த்து புன்னகைக்கத் துவங்கும். அதற்கு நீங்கள் உள்முகமாக முதலிலே பயணப்பட பழகிக்கொள்ள வேண்டும். அதற்குத்தான் தியானம், யோகம் போன்றவை பயன்படும் கருவிகள்.